எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம இந்த மருந்துகள் குறித்தான பெரும் சர்ச்சைகளில் இந்தியா மாட்டியிருக்கு. நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த செய்தி என்னென்னா, தரமற்ற மருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் 159 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிப்பு அப்படின்னும், இது உயர் இரத்த அழுத்தம், காய்ச்சல், சளி மருந்துகள் உள்ளிட்ட தரமற்ற மருந்துகள் விவரங்கள் மத்திய அரசு வாரிய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மருந்து உற்பத்தி, அதாவது தயாரிப்பு மற்றும் வெளியாகுவதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. தரமற்ற மருந்துகளை மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசிஸ் எகென்ஸ்ட் தி ஸ்பியூரியஸ் ட்ரக் இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இதுதான் முந்தைய காலகட்டங்களில், நான் 2000 காலகட்டங்களில் மருந்து துறையில் நான் பணியாற்ற காலகட்டங்களில் எந்த ஒரு நிறுவனமாக, சென்னையில் இருக்கிற ஒரு சிறிய நிறுவனம் தன்னுடைய பெயரில் ஒரு பிராண்டை உருவாக்கி அதை விற்பனைக்கு மார்க்கெட்டிங்க்கு கொண்டு வந்தாலும் அந்த பொருளுக்கான தரம் உறுதி செய்யப்படணும். அது தயாரிப்பு நிறுவனங்கள்னு அரசு அதிகாரம் பெற்ற தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய பெயரில் அது பேட்டன்ட் அப்படின்னு போய் அரசுகிட்ட பதியப்பட்டு அந்த பெயர் ஏற்கனவே இல்லைன்னு அந்த பிராண்ட் நேம் வாங்கி அதுக்கப்புறமா அதன் பெயரில் அந்த நிறுவனம் தயாரிப்பு செய்து, அந்த நிறுவனம் பெயர் மேனுஃபேக்சரிங்லேயும் அதை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய பெயர் மார்க்கெட்டிங் அப்படின்னும் வரும். இதுதான் ஆஸ் பர் ப்ரொசீஜர். ஒரு நிறுவனம் தன்னுடைய மருந்தை உற்பத்தி செஞ்சு அந்த மருந்தை மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய, இது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது, மேனுஃபேக்சரிங் அப்படின்னு. ஆனால் அரசு இந்த தரமற்ற மருந்துகளை சார்ந்து மிக மென்மையான போக்கை செயல்படுத்துதா? கொஞ்சம் காலம் முன்பு இந்தியாவில் தயாரான காப் சிரப் தடை செய்யப்பட்ட அல்லது அளவுக்கு அதிகமாக முறைப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்த வேண்டிய சில பொருட்கள், கார்சினோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து இவ்வளவுக்கு தான் பயன்படுத்தணும், அது அதுக்கு மேலே போணுச்சுன்னா அது விஷமாக மாறிடும், பாய்சனிங். அந்த பொருட்களை கூடுதலாக கலக்கப்பட்ட காப் சிரப்புகள் ஆப்பிரிக்க கண்டங்களில் பயன்படுத்தப்பட்டு உயிரிழப்புகளை உருவாக்கியிருக்கு. அப்போது அந்த மருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு எந்த விதமான கடிவாளங்களும் இல்லாமல் அவை இஷ்டத்துக்கு தங்களுடைய ஃபார்முலேஷனை தயாரிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறமா இப்போது சில நாட்களுக்கு முன்பு இந்த காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மருந்துகளில் 2 மருந்துகளை ஒரே மாத்திரையில், அதாவது இப்போ இருக்குன்னா அசிக்ளோஃபெனக் வித் பேராசிட்டமால், இல்லைன்னாக்கா முன்னால் டைக்ளோஃபெனக் வித் பேராசிட்டமால், இல்லைன்னா டைக்ளோஃபெனக் வித் குளோரோசாக்சோனிஸ், மசில் ரிலாக்ஸ்டன்ட்டு, அப்படி பல தரப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஓஃப்ளாக்சன் வித் நார்ஃப்ளாக்சன், இப்படி பல தரப்பட்ட கலப்பு மருந்துகள். முன்னாடி மிக முக்கிய ஒரு ஆன்டிபயோட்டிக்கில் இருந்து சல்ஃபமெத்தாக்சோல் வித் காம்பினேஷன். அது நம்மளுடைய வயிற்றுப்போக்கில் மிகப்பெரிய அளவுக்கு சல்ஃபாக்சன் வித் மெத்தாக்சசோல், அதெல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆன்டிபயோட்டிக் சல்ஃபர் ட்ரக்ஸில். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் இருக்குது. இன்னும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடியது, கார்டியாக் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடியது, அப்புறமா மலேரியல், இந்த மாதிரி பல நோய்களுக்கு இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 மருந்துகளை ஒரே மாத்திரையில் சேர்த்து கொடுக்கறது, இல்லை தனிப்பட்ட மருந்துகளை ஒரு மாத்திரைகளாக்குவது, இப்படி பலதரப்பட்ட இருக்குது. இதே மாதிரி லிக்விடில் உங்களுக்கும் 2 அல்லது 3, 4 அப்படி சேர்க்கப்படும். அந்த சேர்க்கப்படக்கூடிய மருந்துகள் வேறு தன்மையில் இருந்ததுன்னா, அது கிளியர் சொல்யூஷனாக இருந்ததுன்னா, இப்போ பேராசிட்டமால் கிளியர் சொல்யூஷனாக இருக்கும், அது பேராசிட்டமால் சிரப். அதே இன்னும் பிற சஸ்பென்ஷன்ஸ், அப்புறமா எமில்சன்ஸ், இப்படி பல வகையான ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபார்முலேஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் முறைப்படுத்தப்பட்ட அமைப்பு கொண்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கிறாங்க. அவங்க அதனுடைய அனுமதியை வழங்குவாங்க. இந்த ஒரு ஃபார்முலேஷன்ஸ் இருக்குன்னா, இப்போ அந்த ஃபார்முலேஷன்ஸில் பேராசிட்டமால் எவ்வளோ இருக்கணும்,
இப்போ ஒரு காப் சிரப் இருக்குதுன்னு எடுத்துப்போம். அதில் வந்து இருக்க வேண்டிய மருந்துகள் இப்போ வந்து ஒரு மெத்தனால் எப்படி எவ்வளோ இருக்கணும், அதில் இருக்க வேண்டிய பேராசிட்டமால் எவ்வளோ இருக்கணும், இப்படி அது எல்லா காம்பினேஷன்ஸுக்கும் அந்த ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். அந்த அப்ளைக்கு அரசு அனுமதி தரும். அந்த அனுமதியை வச்சுக்கிட்டு தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். அதை தாண்டி எப்படி வந்து அரசு இந்த மாதிரியான அறிவிப்புகளை தரமற்ற மருந்துகள் மார்க்கெட்டுக்கு வருதுன்னு மத்திய அரசு எப்படி அறிவிக்க முடியும்னு எனக்கு தெரியலை. இதனுடைய ஹோல் அத்தாரிட்டி மத்திய அரசு தான். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் இருக்கிற மருந்துகளுடைய தயாரிப்பில் இவ்வளோ இப்படி தான் இருக்கணுங்கிறத வந்து அனுமதி கொடுக்கணும். அதை முறையாக ஆய்வு செய்யணும். அது சரியாக வெளியில் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு தயாரிப்பு சரியாக வெளியில் வருதான்னு பார்க்கணும். ஒரு மாத்திரை உருவாகிறதுக்கு பல முறைகள் இருக்குது. அதில் பஞ்சிங்கில் ஒரு டைப் ஆஃப் பஞ்சஸ் இருக்குது, ஒரு டைப் ஆஃப் பேக்கிங் இருக்குது. அந்த பேக்கிங்கில் என்ன பில்லர்ஸ் இருக்குது, இது என்ன கோட்டிங்கில் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது மத்திய அரசனுடைய பொறுப்பு. சரி, இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன மாதிரியான பேக்கிங்ஸ் எல்லாம் நமக்கு மாத்திரைகள் கிடைக்கிது, அந்த மாத்திரைகள் எல்லாம் இப்படி தான் பேக் பண்ணணும், இந்த மாத்திரைகள் இப்படி தான் பேக் செய்யப்படணுன்றது கொடுக்கும் முறைகள் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பேக்கிங் வந்து ப்ரைமரி பேக்கிங்கில் பிளிஸ்டர் பேக்ஸ், ப்ரீஃபார்ம்டு பிளாஸ்டிக் கேவிட்டிஸ் holding individual tablets sealed with a push-through aluminum foil packing. இது பிளிஸ்டர்னு சொல்லுவாங்க. நான் காட்டுறேன், அந்த பிளிஸ்டர் எப்படி இருக்குன்றது காட்டுறேன். அப்புறமா பாட்டில், இது பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம நிரப்புறது. இப்போ ஒரு லிக்விட் ஐட்டமாக பாட்டிலில் பேக் பண்ணுறோம். அப்புறமா ஸ்ட்ரிப்னால் ஒரு நார்மல் ஸ்ட்ரிப்பு, அலுமினியம் contain flexible plastic or aluminum film sealed. சில மாத்திரைகள் வந்து ஃபில்ம் சீல்டெல்லாம் இருக்கிறது வந்து அரௌண்ட் ஈச் இண்டிவிஜுவல் டேப்லெட் ஆர் வித்தவுட் யூஸிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு பேக்கெட், அதாவது பார்த்தா தெரியாது, அது வந்து அலுமினியம் ஃபாயில், அதாவது ஸ்ட்ரிப். அப்புறம் இது மோனோ காட்டன்ஸ், இந்த பாக்ஸஸ் ஹோல்டிங்ஸ் ஆர் அது காட்டன்ஸு, ஸ்ரிங்க் ரேப்பர்ஸ். அப்புறமா இந்த டேப்லெட்டோட ஃபார்முலேஷன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். இமீடியட் ரிலீஸ், அதாவது ஒரு டேப்லெட்டை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த டேப்லெட் வந்து உடனடியாக போய் அது எங்கே சரிக்கணும்னு, இப்போ வந்து உங்களுடைய அப்டோமன், அதாவது வயிற்றில் சரிக்கணும்னா, இப்போ இந்த ஆசிட் ப்ராசஸ்க்கு அப்புறமா அது சரிக்கணும்னா அது இமீடியட்டாக எப்படி இருக்கும். இல்லை நம்மளோட சிறுகுடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் போய் சரிக்கணும்னா அது அந்த மாதிரியான ஃபார்முலேட்டோட அது இருக்கணும். இது இமீடியட் ரிலீஸ்னால் அது போன உடனே ரிலீஸ் ஆகிடும். சில டேப்லெட்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்ன்னு போட்டிருப்பாங்க, இஆர், எக்ஸ்ஆர், அப்புறமா டைம்டு ரிலீஸ் அப்படின்னு எல்லாமே அந்த டேப்லெட்டில் எழுதியிருப்பாங்க. அந்த ட்ரக்ஸ் வந்து அது ஃபார்முலேஷன் வந்து வேறானது, அது லேயராக இருக்கும். ஒரு லேயர் மருந்து மாத்திரைகள் இருக்கும், இன்னொரு லேயர், அப்போ வந்து தான் உங்களுக்கு எக்ஸ்டெண்டடாக அந்த ரிலீஸ் கிடைக்கும். இப்போது 375 ஆஸ்பிரின் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய அந்த மாத்திரை தன்னுடைய மருந்தை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு குறைந்தபட்ச அளவுக்கான மருந்து இருந்தாலே போதுமானது. இப்போ நீங்கள் ஒரு 600 mg ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 375 உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சல்ஃபர் ட்ரக்ஸ் வந்து பல ட்ரக்ஸ் இருக்குது. அந்த ட்ரக்ஸ் வந்து இப்போது ஒரு 500 mg நீங்கள் எடுக்க வேண்டியதுக்கு 375 எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கோட கிடைக்கிறது வந்து அதிகமாகும். சிலது டிலைடு ரிலீஸ்ன்னு இருக்கும், டிஆர். அப்படின்னா அது வந்து இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு எடுத்தீங்க 1 மணி நேரம், ஆனால் அது வந்து ஒரு 1 hour கழித்து தான் அது ரிலீஸ் ஆகும். அப்போது உங்களுக்கு வந்து தேவைக்கும் போது அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஃபார்முலேஷன்ஸ். இந்த ஃபார்முலேஷன்ஸில் இந்த ட்ரக்கெல்லாம் ஃபார்முலேட் செய்யப்படுதா, அந்த டேப்லெட் வந்து மக்களுக்கு வந்து அந்த அளவில் போய் கிடைக்குதா, இந்த மருந்து இப்படி கொடுத்தா தான் வேலை செய்யும்னா அது தக்கன கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸில் அது இருக்காங்கிறது எல்லாத்தையுமே உறுதி செய்ய வேண்டியது வந்து அரசனுடைய கடமை. இந்த என்ட்ரி கோட்டட், இதுதான் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது நம்ம வயிறில் இருக்கிற ஆசிடால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய கோட், திஸ் என்ட்ரி கோட்டட்.
ஸ்பெஷலி பேரியர் த கோட்டிங் த ப்ராசஸ் இந்த ஸ்டொமக்கில் பாதிக்கப்படாமல், ஏன்னா ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிடால் நமக்கு சாப்பிட்ற மாத்திரையில் இருக்கிற மருந்துகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக செய்யப்படக்கூடியது என்ட்ரி கோட்டட். அப்புறமா ஃபில்ம் கோட்டடுங்கிறது எல்லா பெரும்பான்மையான மருந்துகள், இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த சால்ட் வந்து பிட்டர் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் கேப்சூல் ஃபார்மே மெயினாக அதுதான் காரணம். இப்போ அந்த மாதிரி பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கிற அந்த டேப்லெட் நம்ம வந்து பில்லர்ஸ் ஆட் பண்ணுறோம், இதில் நிறைய மருந்துகளை ஆட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த டேப்லெட்டை ஃபில்ம் கோட் பண்ணுவோம். அப்போ ஃபில்ம் கோட் பண்ணும்போது நீங்கள் வாயில் போடும்பொழுது அந்த ஃபில்ம் தான் முதல்ல கரையும். இல்லை அப்போ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அதாவது ஃபில்ம்னால உங்களுக்கு வந்து அந்த பிட்டர் டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சாப்பிட்டுடலாம் எளிதில். அப்புறமா சுகர் கோட்டட் அப்படிங்கிறது ரொம்ப வாயில் வச்சு ஃபில்ம் கோட்டடாக இருந்தாலும் வாயில் வச்ச உடனே அது பிட்டர் டேஸ்ட்டாக காட்டினா சுகர் கொடுத்துருக்கும் போது சுகர் தான் முதல்ல தெரியும். அப்புறமா நீங்கள் அதை சால்வ் பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்து மருந்துகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறமா ஓரல் கேவிட்டியில் நீங்கள் சாப்பிடக்கூடியது இப்போ வந்து டைஜன் மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து வாயிலே நீங்கள் சூ பண்ணலாம், அது எடுத்துக்கிறதுக்கான அது. அப்புறம் டிஸ்போசபிள் டேப்லெட், இதை நீங்கள் வாட்டரில் போட்ட உடனேயே அந்த டேப்லெட் வந்து இந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து இமிடியேட்டாக டிசால்வ் ஆகிடும். சில டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், அது டிஸ்போசபிள்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வாட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்படியே டிஸ்போஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் அந்த ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும். இதே மற்ற டேப்லெட்ஸ் அப்படி போட்டிங்கன்னா அது டிஸ்போஸ் ஆகாது. அது வந்து அப்புறமா ஓரலி டிஸ்இன்டகிரேட்டட், இப்போ வாயில் வைக்கிறது ரேப்பிட்லி டங் கடியில் நீங்கள் நெஃப்டிஃபின் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது, இது கார்டியாக் பேஷண்ட்ஸ்க்கு. அது உங்களோட பக்கல் கேவிட்டியில் டங் கடியில் இல்லைன்னா டொபாக்கோ வைக்கக்கூடிய இடத்துல அதை வச்சிங்கன்னா அது அங்கேயே மெல்ட் ஆகி அது அப்படியே போயிடும். இது சப்லிங்குவல் ஆர் பக்கல் பிளேஸ்டான்ற ரூட், அது ஒரு ரூட்டு. டங்கு கீழே வைக்கிறது, பக்கலில் வைக்கிறது. ஸ்பெசிஃபிக் சேஃப் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டேப்லெட்ஸ், சில டேப்லெட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்குன்னு சில சைஸஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்புறமா கேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ் கம்ப்ரஸ்டு இன்டு தி ஓவல் கேப்சூல் லைக் சேஃப். சில டேப்லெட்ஸ் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் டேப்லெட்டு கேப்சூல் டைப்பில். அந்த சேஃப் ஹெல்ப் டு த பேஷண்ட், அது வந்து குழந்தைங்க அவங்க முழுங்குறதுக்கு வசதியாகவும் இருக்கணும். நீங்கள் ஒரு ஒரு டேப்லெட் ரெடி பண்ணுறீங்கன்னா அது முழுங்க முடியாத மாதிரி சேஃபில் இருக்கிறது, இட்ஸ் நாட் அன்சேஃப். அதனால தான் கேப்சூல் ஃபார்மில் கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள டேப்லெட்டை கேப்சூல் ஃபார்ம் மாதிரியான டேப்லெட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணால் அது அவங்க ஈஸியாக, அதுக்கு பேர் கேப்லெட்ஸ். அப்புறம் ஸ்கோர்டு டேப்லெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டேப்லெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் வந்து ஸ்கோர்டாக இருக்கணும். ஸ்கோர்டாக இருந்ததுன்னா நீங்கள் உடைக்கலாம். இப்போ அது உடைக்கிற பொழுது உங்களுக்கு வந்து 2 சரிசமமான அளவில் அந்த டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ 500 mg ஒரு டேப்லெட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்டை நீங்கள் 2ஆக உடைச்சிங்க, அல்லது ஒரு 650 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் 2ஆக உடைச்சிங்கன்னா நடுவில் ஒரு கோடு இருக்கும், அதை 2ஆக உடைச்சிங்கன்னா 2 பக்கமும் சரிசமமாக, இப்போ 500 mg பேராசிட்டமால்னால் இந்த பக்கம் 250, இந்த பக்கம் 250, இட்ஸ் அ ஸ்கோர்ட் டேப்லெட். இப்படி இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் எவ்ரிதிங் வந்து ஏற்கனவே எல்லாமே டிசைன்டு. பிளிஸ்டர் பேக்ஸு, அப்புறமா இந்த தெர்மோஃபார்ம்டு கிளியர் அண்ட் பிளாஸ்டிக் பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஹீட்டில் இருந்தும் இதிலெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு. அப்புறம் ஹோல்டு ஃபார்ம்டு, இதுவும் வந்து மெக்கானிக்கல் ப்ரெஷர் வித்தவுட் ஹீட் இல்லாமல் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது அலுமினியம், ரெண்டு சைடுமே அலுமினியம் ஃபாயில்ஸ் இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் இதுதான். ஸ்ட்ரிப் பேக்கிங் வந்து ஏற்கனவே கேவிட்டி இருக்கும், அது வந்து ஃப்ரீ ஃபார்ம்டு பேக்கெட்ஸு. இதில் ஃப்ரீ ஃபார்ம்ஸ் பேக்கெட் இருக்காது, அதை டேப்லெட் அதில் வச்சு அப்படியே வந்து பஞ்ச் பண்ணிவிடுவாங்க. 2 பக்கமும் வந்து உங்களுக்கு புடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாட்டில் பேக்கிங். இதில் இந்த ஃபார்முலேஷன்ஸில் லேபிள் வந்து, ஸோ ஒரு ட்ரக் வெளியில் வருது, அப்போ அதில் வந்து ஒரு மெத்தனாலோ இல்லை ஒரு ஆல்கஹால் ட்ரங்கோ இல்லை ஒரு கார்சினோஜன் ட்ரக் உள்ள ஒரு ட்ரக்கோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே லேபிள் இருக்கணும். ஒரு மாத்திரை, ஒரு மருந்து அல்லது ஒரு ஃபார்முலேஷனுடைய மிக முக்கியமானது லேபிள். அந்த லேபிளில் எல்லாமே இருக்கணும், என்னென்ன அதில் இருக்குது, அது வந்து எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட்டு, பேட்ச் நம்பர், எவ்ரிதிங் இருக்கணும் லேபிளில். அப்போது அதில் வந்து இப்போ ஒரு லேபிளில் ஒன்று இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்னா
அப்போது அந்த மருத்துவத்துறை தவறு செய்யுது அப்படின்னு அர்த்தம். லேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்மளுடைய இந்தியாவில், இது உலகத்தில் ஒரு இன்றைக்கி இருக்கிற ஆங்கில மருத்துவம்னு சொல்லப்படக்கூடிய எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன்ஸில் அப்போது யார் தப்பு செய்திருக்காங்க? லேபிள் கரெக்டாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற மருந்தில் ஒரு ட்ரக்கு கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த ட்ரக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து ஒரு காஃப்காக நம்ம கொடுக்குறோம், ஒரு ஃபார்முலேஷன்ஸில் ஒரு 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 லிக்விடு. அந்த லிக்விடில் மென்தால் அதிகமாக இருக்குது அல்லது ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அது வேறு பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுது, இல்லைனா ஒரு கார்சினோஜன் ஏஜென்ட் கூடுதலாக இருக்குது, குறைவாக இருக்க வேண்டியது சால்வெண்ட்டு, அதை வந்து குடித்து சில பேர் சாகிறாங்க அப்படின்னா அப்போ மருத்துவத்துறை முழுக்கமும் ஃபெயிலாகிருக்கு. இப்போ லேபிளில் இருக்கிறது ஏற்கனவே சோதிக்கப்பட்டு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இது வந்து பிரச்சனை ஏற்படுத்தாது, இது இஸ் அ மினிமம் லெவல், இட்ஸ் நாட் காஸ் எனி டேமேஜ் டு தி ஹியூமன் லைஃப்ஸ். அப்போது லேபிள் ரைட், ப்ராடக்ட் தப்பு அப்படின்னா மருத்துவத்துறை தோற்றுருக்கு, மருத்துவத்துறை ஒர்க் ஆகலை. அப்போ இல்லை அப்படின்னா மருத்துவத்துறை காசை வாங்கிட்டு அந்த ட்ரக்கை அலோவ் பண்ணியிருக்கு. அப்போ மருத்துவத்துறையில் ஊழல் நடக்குது அப்படி எடுத்துக்கலாம். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு ட்ரக் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மாத்திரைகள் மருந்து இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கொடுக்குறாருன்னா அந்த மருத்துவர் அதை வச்சு தான் அவர் வந்து தன்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற சாம்பிள்ஸை பயன்படுத்து. இப்போ சாம்பிள்ஸ் தரப்படுவதில்லை, அது ஜிஎஸ்டிக்குள்ளே வரதால் சாம்பிள் தரதை ஒன்லி லீஃப்லெட் தான் கொடுக்குறாங்க மருத்துவ பிரதிநிதிகள், மருத்துவ பிரதிநிதிகளாக மருத்துவரை பார்க்குறவர்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராடக்டை பார்க்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற அது விற்கக்கூடிய ப்ராடக்டை பார்த்து அதில் இருக்கிற காம்பினேஷன்ஸை பார்த்து அந்த லேபிளை பார்த்து தான் மருத்துவர் ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறார். அப்புறம் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ், சில ட்ரக்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட்டே கொடுப்பாங்க ஃபார்மசியில். அந்த ட்ரக் வந்து மானிட்டர் பண்ணணும், மருத்துவ சீட்டுகள் இல்லாமல் கொடுக்கணுன்னதெல்லாம் கோஷங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டெய்னர் பிளிஸ்டர்ஸ் பேக்கிங்ஸ் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணப்பட்டது. இதை தாண்டி எப்படி ஒரு ட்ரக் வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இது ரெண்டு இருக்குது, ஃபார்மோகோப்பியா, அதாவது நம்ம ஊரில் வந்து இந்தியன் ஃபார்மோகோப்பியா, ஐபி ஸ்டாண்டர்ட்ஸ்னு இருக்குது, யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு இருக்குது, யூஎஸ்ஏ. ஃபார்மோகோப்பியா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிற ஃபார்முலேஷன்ஸ் தான் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அதிகப்படியான இது வந்து யூரோப்பியன் ஃபார்மோகோப்பியாவும் யூஎஸ்பி ஃபார்மோகோப்பியாவையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே பக்காவாக எவிடென்ட் பேஸ்டு மெடிசன்ஸ் தான் இது. இதில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. இன்வெஸ்டிகேஷன் ட்ரக் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு ட்ரக் வெளியில் வரணும். அந்த ட்ரக் ப்ராப்பராக லேபிள் செய்யப்பட்டிருக்கணும், அந்த லேபிளில் என்ன ட்ரக் இருக்குது அப்படின்னு இருக்கணும். புதிய நியூ ட்ரக் அப்ளிகேஷன்ஸ் என்டிஏ அதுவும் முக்கியம். அதாவது புது நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, 2 ட்ரக்கை ஒன்றா சேர்த்துறீங்க, இல்லை ஜெனரிக் ட்ரக்கை வந்து கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் இங்கே வந்து முறையான அப்ரூவல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்பியூரியஸ் ட்ரக் வெளியில் வருது, இங்கேருந்து போன ஒரு ட்ரக் வந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து கம்பெனிங்க அந்த ப்ரொடக்ஷன்ஸை செய்ய முடியுது அப்படின்னா அப்போ ஃபண்டமெண்டலில் பிரச்சனை இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஃபார்முலேஷன்ஸ்லேயே நமக்கு வந்து மேலே சந்தேகம் ஏற்படுத்துது. அப்புறமா டேட்டா ப்ரூஃப், இதெல்லாம் யார் இந்த பிரச்சனையை செய்தாங்க, இந்த ஃபார்முலேஷன்ஸ் அப்ரூவல் செய்தது யார், அதை ப்ராடக்டாக செக் பண்ணி இந்த மாதிரியான ஃபார்முலேஷன்ஸ் தான் வெளியில் வருது அப்படிங்கிறது எல்லாம் பார்க்காம தவற விட்டது யார். இப்போ எஃப்டிஏல வந்து ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதில் சில ட்ரக்கை வந்து நீங்கள் புதுசாக ஒரு 2 ட்ரக்கு காம்பினேஷன்ஸ் பண்ணுறீங்க, அந்த ட்ரக்கு காம்பினேஷன்ஸில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, அது தப்பான காம்பினேஷன்ஸ்னு சொல்லி நாங்கள் தடை விதிக்கிறோன்னு ஒரு 4 or 5 டேஸ்க்கு முன்னால் அரசு அறிவிக்குது. சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்ஸில் 2 ட்ரக் 3 ட்ரக் காம்பினேஷன் பண்ணி அது டேப்லெட் ஃபார்ம்லையோ இல்லை வந்து லிக்விட் ஃபார்ம்லையோ வெளியில் வர்றதை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே அதை சோதித்து அந்த மருந்து சரிதானா, இந்த காம்பினேஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் வேலை செய்தா, இல்லை இந்த காம்பினேஷன்ஸ்னால இதேனும் வந்து பிரச்சனைகள் உருவாகுமா, 2 ட்ரக்கை நம்ம கலக்கிறதால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக் வந்து டோம்பிரிடோன் வித் பேராசிட்டமால், அது வந்து கர்நாடகா ஆன்டிபயோட்டிக் கம்பெனியோட ஒரு காம்பினேஷன், அது வந்து மைக்ரேனுக்காக பயன்படுத்தப்படுது. அது வந்து அந்த ஃபார்முலேஷனே வித்தியாசமாக இருக்கும், வேறு எந்த ஒரு
அதே காம்பினேஷனை வேறு மருத்துவ கம்பெனிகள் கொடுக்குற பொழுது அது வந்து வேலை செய்யாது. அது ஸ்பெஷலைஸ்டு காம்பினேஷன். இப்போ அதே மாதிரியான ஒன்று நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு இன்னொருத்தர் ட்ரை பண்ணாங்கன்னா அது வேலை செய்யாமையே இருக்குது அப்படின்னா, ஆனால் அந்த ட்ரக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அது தவறு இல்லை. பட் ஆனால் அது வந்து ஒரு பியூரியஸ் அப்படின்னு சொல்லி உங்களால் டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு இருக்கிற அந்த காம்பினேஷன்ஸ் ட்ரக் எப்படி மார்க்கெட்டுக்கு வந்துச்சு, இந்த தரமற்ற மருந்துகள் எப்படி மார்க்கெட்டுக்கு வந்துச்சு, இதுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்க? அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னால் அறிவித்த ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், சில காம்பினேஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து பாதகம் செய்யுது, அதை வந்து நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தடை விதிக்கிறீங்க. ஏற்கனவே அது மார்க்கெட்டில் இருக்குது. இந்த தடை விதிக்கும் போது மார்க்கெட்டில் இருக்கிற அந்த ட்ரக்ஸை யார் எப்படி தடை பண்ணுவீங்க? இப்போது நிம்ஸ்லைட்னு ஒரு ட்ரக் இருக்குது, வெளிநாடுகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. அந்த தடை செய்யப்பட்ட அந்த நிம்ஸ்லைட் ட்ரக் நம்ம இந்தியாவில் மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி சில ட்ரக்ஸ் வந்து குழந்தைகளுக்கு இல்லை சிலருக்கெல்லாம் பாதகம் ஏற்படுத்துது அப்படின்னு நீங்கள் தடை செய்கிறீங்கன்னா, தடை செய்கிறது எங்கே செய்யணும்? மீடியாலையா, மக்களுக்கிட்டையா? தடை செய்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதை தடுக்கக்கூடிய கடிவாளங்கள், தடுக்கக்கூடிய வாள்கள் எல்லாமே, ஸ்வாட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அந்த அந்த காம்பினேஷன் உற்பத்தியாகிற இடத்துல தடுக்கணும். உற்பத்தி ஆகக்கூடாது, அது மார்க்கெட்டுக்கு வரவே கூடாது அந்த ட்ரக். அதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் மீடியா ட்ரையல் எதுக்காக பண்ணுறீங்க? மீடியாவில் இந்த காம்பினேஷன்ஸ் நான் வந்து தடை செய்கிறேன், இப்போ இந்த காப் சிரப்பில் இந்த கார்சினோஜன் ஏஜென்ட் கூடுதலாக வந்துருச்சு, அதனால் நாங்கள் இந்த காம்பினேஷனை தடை செய்கிறோன்னு மீடியாவில் எதுக்கு ட்ரையல் பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவத்துறையினுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியான மருந்துகளை தயாரிக்கக்கூடாதுன்னு தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கொடுக்கணும், மார்க்கெட்டிங் பண்ணுற நிறுவனங்களுக்கு கொடுக்கணும். அந்த மருந்து ப்ரொடக்ஷனாக வெளியில் வராமல் தடுக்க வேண்டிய ஆர்ம்ஸ் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது ஆர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த காம்பினேஷன் நாங்கள் தடை செய்கிறோன்னு நீங்கள் பொதுவெளியில் அறிவிக்கிறது மக்களை முட்டாளாக்குறதா? நீங்கள் அறிவிப்பீங்க, ஆனால் அது மார்க்கெட்டில் இருக்கும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் வந்து நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுப்பீங்க, ஆனால் பின்னால் போய் மொள்ள மாதிரித்தனம் செய்வீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட இருக்குது. அங்கே இந்த மருந்து உற்பத்தியாகி மார்க்கெட்டுக்கு வராமல் தடை செய்யக்கூடிய அமைப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது. அதை பரிசோதிக்கிற அமைப்புகள் இருக்குது. ஒன்றை சொல்லிவிட்டு ஒன்றை தயாரித்து மார்க்கெட்டில் கொடுக்குறாங்களான்னு உங்கள்கிட்ட இருக்குது. அடிக்ட் ஃபார்மேஷன் ட்ரக்ஸை வந்து தயாரிக்கிறாங்களா, அது வந்து மார்க்கெட்டுக்கு அது வந்துக்கிட்டு இருக்கா, ஏற்கனவே அது தடை செய்யப்பட்டதா, அதெல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை விட்டுட்டு நாங்கள் மீடியாவில் தடை செய்துட்டோன்னா, தடை எங்கே நடக்குது? தடை யார் செய்கிறா? நீங்கள் தடை பேப்பரில் அறிவிக்கிறதுக்கும் அதை வந்து செயல்படுத்துறதுக்குமான உள்ள வித்தியாசம் மாதிரி தான். அப்போ மக்கள் முட்டாள்களா? பேப்பரில் எதுக்கு தடை அறிவிக்கிறீங்க? யாருக்கு அது தடை அறிவிக்கிறீங்க? நீங்கள் என்ன மருத்துவருக்கு தடை அறிவிக்கிறீங்க? மருத்துவர் வந்து கிடைக்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறார். இது அவைலபிலிட்டி இருந்ததுன்னா அது ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறார். அது அவைலபிலிட்டி இல்லாமல் ஆக்க வேண்டிய நீங்கள் மீடியாவில் தரமற்ற மருந்துகள் இருக்குதுன்னு நீங்களே அறிவிக்கிறீங்க. சில காம்பினேஷன்ஸ் வந்து தரமற்ற காம்பினேஷன்ஸ் நாங்கள் தடை செய்கிறோன்னு மீடியாவில் அறிவிக்கிறீங்க. மீடியாவில் அறிவிப்பு யாருக்கு வேணும்? மக்களுக்கு தேவை தவறான பொருட்கள் மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா உங்களை நம்புகிறாங்க. ஆங்கில மருத்துவம் நல்ல மருத்துவம்னு சொல்லி நேரடியாக போய் மருந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு எப்படி தெரியும்? லேபிளில் இருக்கிறத பார்த்து தான் அவர் கொடுக்க போகிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே அதிக கார்சினோஜன் ஏஜென்ட் கொண்டதாவோ, இல்லை ஒரு சிரப்பு வந்து அதிக கார்சினோஜன் ஏஜென்ட் கொண்ட சிரப்பாவோ, அடிக்ட் ஃபார்மேஷன் உள்ளதாவோ, லேபிளில் ஒன்றும் பாட்டிலுக்குள்ள ஒன்றும் உள்ளதா ஒன்று வருது அப்படின்னா அது எப்படி ஒரு ஃபார்மசிஸ்டால் கண்டுபிடிக்க முடியும்? ஆக எங்கே தவறு இருக்குன்னா உங்ககிட்ட தான் தவறு இருக்குது. நீங்கள் தான் நல்லவன் மேடை போட்டு இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுறீங்க, காம்பினேஷனை தடை செய்கிறோன்னு அறிவிக்கிறீங்க. அதை தடுக்கக்கூடிய எல்லா அதிகாரம் பெற்ற நீங்கள் எதுக்கு ரோட்டில் வந்து அறிவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம இப்போது அந்த பேக்கிங்கில் பார்த்துருவோம். இது பாருங்கள், இதுதான் பிளிஸ்டர் பேக். நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியும். இதில் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டாக ஏற்கனவே ஒரு இது இருக்கும், ஹோல் இருக்கும். அதில் டேப்லெட்டை வச்சுட்டு மேலே ஒரு அலுமினிய ஃபாயிலை சீல் பண்ணுவாங்க. மேலே ஒரு அலுமினிய ஃபாயில் அவங்களோட எல்லா டீட்டெயிலோடையும். இதில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுவும் பிளிஸ்டர் தான். இது வந்து ஹோலில் இது வந்து பேராசிட்டமால் 650 இதில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பிராண்ட் நேம் இருக்கா, அதுக்கு கீழே என்ன பொருள், அதில் என்ன இது இருக்குது, காம்பினேஷன்ஸ். இப்போ இது பேராசிட்டமால் இருக்குது, இது பிராண்ட் நேம் இருக்குது, ஓகேவா? இதில் வந்து இருக்குது, இப்படி இருக்கும். இதில் வந்து மேனுஃபேக்சரர், உங்களுக்கு மேனுஃபேக்சரர். இப்போ இது வந்து ஒரு பேக்கிங், இது டிஃப்ரெண்ட்டு. இது பேக்கிங்கு, இது வந்து அலுமினியம் ஃபாயில் பேக்கிங்கில் வராது. இதுவும் பிளிஸ்டர் தான் கிட்டத்தட்ட. பட் அலுமினியம் ஃபாயில்னால் 2 பக்கமும் ஃபாயில் இருக்கும், ஹீட் பார்க்காமல் இருக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா
இதில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது மேனுஃபேக்சரர், இந்த இடத்துல இருக்கிறது மேனுஃபேக்சரர். இவர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்ககிட்ட கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு மருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, மார்க்கெட்டிங் கம்பெனினா நீங்கள் இவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் பேராசிட்டமால் மார்க்கெட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து பேராசிட்டமால் இல்லை, இது வந்து இது புரோப்பனலால் ஹைட்ரோகுளோரைடு. இப்போ இந்த புரோப்பனலால் ஹைட்ரோகுளோரைடு வந்து இந்த புரோப்பனலால் ஹைட்ரோகுளோரைடு வந்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்ற அவர்கிட்ட நீங்கள் கொடுத்து இந்த பிராண்ட் நேம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இப்போ இந்த ஒரு பிராண்ட் நேம் இருக்கு இல்லையா, நோட்டரன்ஸ் அப்படின்ற பிராண்ட் நேம் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேலே இருக்கிறது வந்து மேனுஃபேக்சரர் பேர். இது புதுச்சேரியில் பண்ணியிருக்கிறாங்க. மேனுஃபேக்சரர் பை தி கவர்மெண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். அப்புறம் ISO ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில் கீழே மார்க்கெட் வந்து ஸ்டெல்லர் ஆர்ட் லேபிள்ஸ். அப்போது இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக லேபிள் பண்ணணும். அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இந்த ரகை நீங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு அரசு போய் செக் பண்ணணும். இந்த டேப்லெட் இப்படி தான் பேக் பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது. பிளிஸ்டர்லையா, அலுமினியம்லையா, இல்லை வேறு ஏதாவது அப்படின்றது முறை இருக்குது. அல்லனா அவங்க அறிவிச்சுக்கலாம், நாங்கள் இப்போ இந்த மாதிரி தயாரிக்க போகிறோம் அப்படின்னு. அப்புறமா சில டேப்லெட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேராசிட்டமால் 650 தான். இப்போ இது வந்து என்ன மாதிரி சேஃப் இருக்குது பாருங்கள். பட் இந்த டேப்லெட் வந்து ஒரு நார்மல் டேப்லெட்டாக தான் இருக்கும், ஒரு சின்ன பஞ்சு, நார்மல் பஞ்சாக தான் இருக்கும். இது வந்து நீளமாக இருக்கிற ஒரு பிளிஸ்டர் பேக், நீளமாக இருக்கா. இது வந்து ஒரு கேப்சூல் ஃபார்மேட்டில் இருக்கிறது. இந்த ஃபார்முலேஷன்ஸுக்கு இப்போ இதில் பாருங்கள், ஸ்கோடுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, இதுதான் ஸ்கோடு. இந்த இடத்துல நடுவில் ஒரு கோடு இருக்கா, இது ஸ்கோடு. இப்போ இந்த டேப்லெட்டு வந்து நீங்கள் ரெண்டாக உடைச்சிங்க அப்படின்னா, இது 650னா இதில் 2 பகுதியிலையும் ஈக்குவலாக மருந்து இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே அரசு வந்து இது பண்ணணும். இது ஸ்கோடு டேப்லெட்டு, இது ஒரு பேராசிட்டமால். இப்போ இது எல்லாத்தையுமே அரசு வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் கரெக்டாக தான் பண்ணுறாங்களா, இது அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஸ்கோடுன்னு சொல்லி வருதுன்னா இது முழுக்க அரசு வந்து இதை கவனிக்கணும். எப்படி இது இருக்குது, இது சரியாக வருதா அப்படின்ட்டு. இது பிளிஸ்டர் பேக்கிங் இருக்குன்னா இந்த பேக் வந்து நீளமாக இருக்கும், கேப்சூல் ஃபார்மேட் மாதிரி, மக்களுக்கு வந்து எளிதில் சால்வ் பண்ணக்கூடிய வகையிலையும். அப்புறமா இப்போ இந்த மருந்துகள், இந்த அளவில் உள்ள மருந்துகளை இப்படி தான் நம்ம தயாரிக்க முடியும். இப்போ 650க்கு மாத்திரை இவ்வளோ சைஸ் வந்துடுது. ஏன்னா அதனுடைய எம்ஜி இருக்குல்ல, அந்த எம்ஜிக்கும் அதுக்கப்புறம் அதில் கூட பில்லர்ஸ்க்கு, இந்த டேப்லெட்டாக ஆக்கிறதுக்காக உள்ள பில்லர்ஸு, அப்புறமா இது வந்து ஒரு கோட்டு, மேலே ஒரு கோட் இருக்கும், சுகர் கோட் ஆர் ஃபில்ம் கோட், இந்த மாதிரியான ஒரு கோட்டு. அப்புறம் என்ட்ரி கோட் இருக்கும், வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் இருக்கிற ஆசிடால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி இந்த பிளிஸ்டர்ஸ் பேக்கெட்டில் ஒரு ஃபார்முலேஷன்ஸ், ஒரு டேப்லெட்டும் இந்த மாதிரி பிளிஸ்டர் பேக்கெட்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு முறை இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு பேக்கெட், இது புரோப்பனலால் ஹைட்ரோகுளோரைடு. இந்த லேபிள் ரொம்ப முக்கியம். இந்த லேபிளில் என்ன இருக்குது, இந்த காம்போசிஷன் என்ன இருக்குது, இந்த காம்போசிஷன் புரோப்பனலால் எவ்வளோ இருக்குது, மற்ற இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து அரசு உறுதிப்படுத்தணும். அப்போ அது வந்து தடையோ இல்லை ஒரு மருந்து காம்பினேஷன், இப்போ 2 மருந்துகள் சேர்ந்த ஒரு மருந்து வெளியில் வருது அப்படின்னா அந்த காம்பினேஷனை வந்து அரசு வந்து முன்கூட்டியே வந்து அனுமதிச்சிருக்கும். இந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷனை அரசு முன்கூட்டியே அரசுக்கிட்ட அவங்க விண்ணப்பிச்சு, இப்போ நாங்கள் வந்து ஒரு அஸ்கிலோபெனிக் வித் பேராசிட்டமால் காம்பினேஷனை நாங்கள் வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் அனுமதி தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த காம்பினேஷன் கரெக்டாக தானா, அது ஸ்பியூரியஸ் ஆகாதா, இந்த 2 ட்ரக்கும் கான்ட்ராடக்ட் ஆகி அதனால் புது உருவாகுமா, இதையெல்லாம் அரசுக்கு ஏற்கனவே அந்த அப்ரூவல்ஸ் இருக்கணும், வெளிநாடுகளில் அது பயன்பாட்டில் இருக்கணும். அப்புறம் ஒரு 3 ட்ரக் ஒன்றா கலந்து கொடுக்கும்போது எதுவும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா, இல்லை அந்த ஃபார்முலேஷன் சரியாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. அரசு தான் இதை முழுக்க அனுமதி தருது, அதை வந்து பார்க்க வேண்டியது அத்தனை. இப்போ இந்த டேப்லெட்
டேப்லெட் இருக்குன்னா இந்த டேப்லெட் தன்னிலை இழக்கக்கூடாது. இதில் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னா அது வரைக்கும் இந்த ஃபார்முலேஷன் ஸ்டெடியாக இருக்கணும். அதுக்கு முன்னாலேயே இந்த டேப்லெட் புரோக்கன் ஆகுது, அப்படி ஒரு மாதிரி இந்த ஃபார்முலேஷனே டிமாலிஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு அரசு தான் முழு பொறுப்பு இருக்குது. ஏன்னா அது எல்லாத்தையுமே அனுமதி கொடுக்கறது, அதை பார்க்குறது, செக் பண்ணுறது, இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போய் ப்ராப்பராக செக் பண்ண வேண்டியது எல்லாமே அரசனுடைய பொறுப்பு. அறிவிப்புகளோ இதோ இருக்கிறதில்ல அரசு மக்களுக்கு பியூரியஸ் இல்லாத ஒரு ட்ரக் கிடைக்க வேண்டியது மக்களுடைய. அப்புறமா இந்த லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த லிக்விட் ஃபார்முலேஷன்ஸில் ஒரு ட்ரக் வெளியில் வருது. இப்போ பேராசிட்டமால்னால் அது கிளியர் சொல்யூஷனாக இருக்கும். இது ஒரு சஸ்பென்ஷன்னா இந்த ட்ரக் எல்லாமே சால்வ் ஆகாது. அதாவது இப்போது டாக்டர் சேக் ஆஃப்டர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, சேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு இதில் எழுதியிருக்கும். ஏன்னா இந்த மில்க் ஆஃப் மெக்னீசியா, அப்புறம் லிக்விட் பேரஃபின்னு, சோடியம் பெரோசலேட்டு, அப்புறமா மென்தாலும் இருக்கும் இதில் சால்வெண்ட்டு. ஸோ அப்போ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஒன்றா கலக்காது, கொஞ்சம் செட்டில் ஆகிடும். அதுதான் சஸ்பென்ஷன்னு பேர். லிக்விட் பேரஃபின் இருக்கா, இது காம்போசிஷன். இப்போ இந்த காம்போசிஷன்ஸ் எல்லாமே ரைட் அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டி யூஎஸ்எஃப்டிஏல இது கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், தப்பில்லை அப்படின்னு ஒரு முறையான ஒரு இது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லிக்விட் பேரஃபின், மில்க் ஆஃப் மெக்னீசியா, சோடியம் பெக்சோலோப்ளேட், அந்த ஃப்ளவர்டு சிரப் பேஸு, இதெல்லாமே சிரப் பேஸ்னால் கொஞ்சம் இனிப்புத்தன்மையான உள்ளது. இது எதுக்கு கொடுக்கப்படுது, இதுதான் லேபிள். இந்த லேபிள் ரொம்ப மஸ்ட். இந்த லேபிளும் இந்த உள்ளே இருக்கிற ட்ரக்கும் வேரியண்ட் இருந்ததுன்னா இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் சூ பண்ணணும். வெளியில் இது பண்ணக்கூடாது, பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, தடை செய்கிறோம் அப்படின்னாலாம். அப்புறமா இந்த ட்ரக் என்ன ட்ரக் அப்படின்றதையும் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஷெட்யூல் காட்ச் ட்ரக். இது நம்மகிட்ட ஃபொரன்சிக் லாஸ் இருக்குது. இதில் ஃபொரன்சிக்கில் இதில் ஷெட்யூல் ஹச்சுன்னு இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் ஷெட்யூல் ஹச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஷெட்யூல் ஹச் ட்ரக், இந்த ஃபொரன்சிக் லாவில் ட்ரக்ஸ் எல்லா ட்ரக்ஸும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. எந்தெந்த ட்ரக் எந்தெந்த ஷெட்யூலில் வரும்னு அந்தந்த ஷெட்யூல் ட்ரக்கு அப்படி தான் வைக்கணும். இப்போ ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் வைக்க வேண்டிய ட்ரக்குன்னா அது அங்கே வைக்கணும். அப்புறமா அடிக்ஷன் ஃபார்மேஷன் சொல்ல ட்ரக்காக இருந்ததுன்னா அது பண்ணணும். இது சஸ்பென்ஷன்னா எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லணும், எமில்சனாக இருந்தால் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லணும், கிளியர் சொல்யூஷனாக இருந்ததுன்னா, ஹோமோஜினியஸ் சொல்யூஷன்ஸாக இருந்ததுன்னா எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லணும். இது எல்லாமே முறைப்படுத்தப்பட்டது தான். இது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் சரியாக இருந்த ஒரு ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஃபியூரியஸ் ட்ரக்ஸ் வெளியில் வராமல் இருந்த இந்தியாவில் இன்றைக்கி எதுக்கு இத்தனை அறிவிப்புகள் வருது அப்படின்னா எங்கேயோ தவறு நடக்குது. மருத்துவத்துறையில் ஆங்கில மருந்துகளில் ஏதோ சிக்கல் இருக்குது. ஆங்கில மருந்துகளை தயாரிப்புகளில் மற்றும் ஃபார்முலேஷன்ஸ்குள்ளே, மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்குள்ளே, மார்க்கெட்டிங்குள்ளே, அப்புறமா எங்கேயோ தரமற்ற மருந்துகள் உற்பத்தி ஆகிறத இந்த சிஸ்டம் ஆதரிக்குது அல்லது என்கரேஜ் பண்ணுது. அல்லது லஞ்சம் கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் தயாரிக்கலாம், அதாவது லாபத்தை அதிகமாக வச்சு விற்கலாம் அப்படின்னு. அதனால் நுகர்வோர்களாகிய மக்கள் தான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற ஆங்கில மருந்துகளுடைய தரத்தில் குறித்து கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே வருது. எப்போ இந்தியாவிலேருந்து தயாரான ஒரு காப் சிரப் ஒரு ஆப்பிரிக்க நாடில் போய் உயிரிழப்புகளை ஏற்படுத்திச்சோ அன்னைக்கே சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ சில காம்பினேஷன்ஸ்களை தடை செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போது அரசே அறிவிக்குது தரமற்ற மருந்துகள் நாடு முழுவதும் 150 இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. அப்போ மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அது எளிதில் வருது. அப்போ மருந்துகளை எடுத்துக்கக்கூடிய நோயாளி, அதாவது நோயுற்றவர்கள் ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கும் போது அது மருத்துவரே பரிந்துரை செய்த மருந்துகளாக இருந்தாலும் ரொம்ப விழிப்பாக இருங்க. அந்த மருந்துகள் ஏதேனும் உங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க, அது வழக்கமான ஒரு பேராசிட்டமால் தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு பேராசிட்டமால் அவங்கள்ட்ட காமிச்சது தான். ஆனால் அதை எடுத்துக்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு ஓமையை ஏற்படுத்துது அப்படின்னா உடனடியாக அந்த மருந்தை நிறுத்திடுங்க. அந்த மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அதுமாரி இந்த மாதிரி தரமற்ற மருந்துகள் இருக்குது, மருந்தாக இருக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உடல் வலி ஏற்படுத்தும். அது ஒரு ஸ்பியூரியஸ் ட்ரக்காக இருக்குது அப்படின்னா. அப்புறமா சிந்திக்கும் திறனில் பாதிப்பு ஏற்படும். அப்புறமா வாய் கசப்பு இருக்கும்.
தலைவலி இருக்கும். இது எல்லாமே வந்து மருந்து ஒவ்வாமை அப்படின்னு சொல்லப்படுறது. மருந்து ஒவ்வாமைக்கு மட்டும் இல்லை, அந்த ட்ரக்கு வந்து தவறான ட்ரக். இப்போ நீங்கள் பேராசிட்டமால் எடுக்கிறீங்க, அதில் பேராசிட்டமால் இல்லை, பேராசிட்டமால் 650 400 பேராசிட்டமால் இருக்குது. இன்னொரு ஃபில்லர் ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை சேர்த்துருக்கான், அந்த பொருள் உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துது. இல்லை ஒரு லிக்விட் ட்ரக் எடுக்கிறீங்க, அதில் ஒரு கார்சினோஜனை 10% இருக்க வேண்டியது 30% இருக்குது, அது உங்களுக்கு ஒவ்வலைன்னா அது உடனடியாக உங்கள் உடம்பு காட்டி கொடுக்கும். பேராசிட்டமால் பாய்சனிங். இப்போ பேராசிட்டமால் வந்து 1000 இருக்கிற இடத்துல 1200 இருந்ததுன்னா ஒரு நாள் 1000 தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே போகும்போது பேராசிட்டமால் பாய்சனிங் வரும். அது உங்களுடைய கல்லீரையெல்லாம் பாதிக்கும். அதை நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசத்தை தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆங்கில மருந்துகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மருந்துகள் மேலே நமக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுது. அப்புறமா இந்த பிராண்டுகள் இல்லாத மருந்துகளை பயன்படுத்தும் போதும் ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஏன்னா அவை எல்லாமே வந்து ஒரு பெரும் நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடியவை தான். அந்த மருந்துகளில் வெறும் மருந்தோட பெயர் தான் இருக்கும். அதுக்கு பேர் வந்து நீங்கள் கடைகளில் போனீங்கன்னா விலை குறைவாக கிடைக்கும். அது ஓப்பன் மார்க்கெட்டு, இப்போ பிரதான் மந்திரியில் அவங்களோட சலுகை மருந்துகள் அது எல்லாமே பிராண்ட்லெஸ், அதுக்கு பிராண்டே கிடையாது. அப்போ அந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாத்திரைகள் ஏதேனும் உங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கையாளிட்டு அதை மாத்திரைகள் உடனடியாக நிறுத்திட்டு மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அந்த சிம்டம்ஸை வச்சு அவர் முடிவு பண்ணுவார் அந்த மருந்தில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஓப்பன் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ட்ரக் எடுத்தாலும் சரி, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப விழிப்பாக இருங்க. ரொம்ப கண்மூடித்தனமாக இந்த ஆங்கில மருந்துகளை இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஆங்கில மருந்துகளை நம்பாதீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வாக தான் அதை நான் போட்டிருக்கேன். நல்ல மருந்து கம்பெனிகள் இருக்குது, அதே சமயத்தில் கெட்ட மருந்து கம்பெனிகளும் இருக்குது. கெட்ட மருந்து கம்பெனிகளோட மருந்துகள் உங்கள் கைகளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் இதனோட நோக்கம். டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.